வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் எங்களோட போன கிளாஸில் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் எப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது, எப்படி நாங்கள் அதை கேள்வியாக கேட்குறது, அதை எப்படி எதிர்மறையாக்குறது, எதிர்மறையாக எப்படி கேள்வி கேட்குறது, பலவிதமாக நாங்கள் பார்த்தோம். தமிழில் மட்டுமே பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது அவலத்தையும் நாங்கள் இங்கிலீஷில் எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிதானே? ஓகே. இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன். நாங்கள் படிக்கிறது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சில பேர் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், நோ ப்ராப்ளம். ஓகேயா? சரி, பாருங்கள். நாங்கள் எந்த ஒரு டென்ஸாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியும் 12 டென்சஸ் இருக்குது. ஓகே, 12 டென்சஸ் காணப்படுது. அந்த 12 டென்சஸில் எந்த ஒரு டென்சஸாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் யூசேஜஸ் படிக்கணும், அதிண்ட ஸ்ட்ரக்சரை படிக்கணும், அதிண்ட சிக்னல் வேர்ட்ஸ் படிக்கணும், அதே மாதிரி ஸ்பெல்லிங் ரூல்ஸ் படிக்கணும். சரியா? அப்படி படித்தா தான் எங்களுக்கு 100% கேட்ச் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? யூசேஜஸ் அப்படிங்கிறது என்னது? பயன்பாடுகள். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? அமைப்பு அல்லது வடிவம். அடுத்து சிக்னல் வேர்ட்ஸ். சிக்னல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது சமிஞ்சை வார்த்தைகள், அப்படி இல்லைனா பிரதான வார்த்தைகள். அடுத்தது ஸ்பெல்லிங் ரூல்ஸ். சரியா? இந்த 4ஐயும் தான் நாங்கள் எந்த ஒரு டென்ஸ்லையும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸின் யூசேஜஸ் நாங்கள் திருப்திகரமாக பார்த்தோம். எத்தனை யூசேஜஸ் பார்த்தோம்? 7 யூசேஜஸ் படித்தோம். ரிமைனிங் அப்படிங்கிறதுக்காக பழமொழிகள் ஆங்கிலத்தில் செல்றதுக்கு, அதே மாதிரி எதிர்காலத்தில் நாங்கள் ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்ச விஷயங்களை செல்றதுக்கு, விஞ்ஞான கூற்றுக்கள், அதே மாதிரி கணித ரீதியான கூற்றுக்கள், அதே மாதிரி புவியியல் ரீதியான கூற்றுக்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸின் யூசேஜஸ். ஓகே, நாங்கள் போன கிளாஸில் பார்த்தது என்ன? ஸ்ட்ரக்சர், அமைப்பு, வடிவம். ஸ்ட்ரக்சர்னு என்னன்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸின் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். சரிதானே? ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சரில் நாங்கள் 6 விதமாக நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற போகிறோம். ஒன்று அஃபிமேட்டிவ், அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அஃபிமேட்டிவ், அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மீனிங் என்னதுன்னு கேட்டால் செய்தி வாக்கியம். இன்டரகேட்டிவ், அப்படி இல்லைன்னா கொஷன். இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? வினா வாக்கியம்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை வாக்கியம்னு சொல்லுவோம். நெகட்டிவ் இன்டரகேட்டிவ், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் கொஷன், அதை எதிர்மறை வினா வாக்கியம்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் WH கொஷன், அதே மாதிரி நெகட்டிவ் WH கொஷன். இந்த 6 ரீதியில் பார்க்க போகிறோம் எங்கள் ஸ்ட்ரக்சரில். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொன்னால் யூசேஜஸ் பார்க்கணும், ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், சிக்னல் வேர்ட்ஸ் பார்க்கணும், ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்க்கணும். யூசேஜஸ் படிச்சுட்டோம், ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். ஸ்ட்ரக்சரை திருப்திகரமாக படித்து முடிக்கணும்னு சொன்னால் நாங்கள் இதை 6 விதமாக ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு பிள்ளைகள், நாங்கள் போன கிளாஸில் படித்தோம், ரோஹான் படம் ஒன்றை வரைகின்றான். அந்த ரோஹான் படம் ஒன்றை வரைகின்றான், அதுதான் அஃபிமேட்டிவ். ரோஹான் படம் ஒன்றை வரைகின்றானா, அதுதான் இன்டரகேட்டிவ். ரோஹான் படம் ஒன்றை வரைவது இல்லை, அதுதான் நெகட்டிவ். ரோஹான் படம் ஒன்றை வரைவது இல்லையா, அதுதான் நெகட்டிவ் இன்டரகேட்டிவ். ஏன் ரோஹான் படம் ஒன்றை வரைகின்றான், அதுதான் பாசிட்டிவ் WH கொஸ்டின். ஏன் ரோஹான் படம் ஒன்றை வரைவது இல்லை, அதுதான் நெகட்டிவ் WH கொஸ்டின். இப்போ விளங்கினிச்சா நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி? நாங்கள் போன கிளாஸில் தமிழில் தான் பார்த்தோம். இப்போ தமிழில் சொன்ன ஒவ்வொன்றையும் இங்கிலீஷில் எப்படி செல்றது, அதுக்கான லெசன் தான் இது. ஓகேயா? சரி, இப்போ நாங்கள் இதை அவலத்தையும் உருவாக்குவோம். அதுக்கு முன்னால் நீங்கள் தமிழ் அர்த்தங்களை மறக்கக்கூடாது. சரியா? பாருங்கள் பிள்ளைகள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸின் ஸ்ட்ரக்சர் இது தான்.
ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸின் ஸ்ட்ரக்சர் இதுதான். சப்ஜெக்ட், V1 verb, object. நீங்கள் லேஸுக்கு சப்ஜெக்ட் verb objectனு சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட் V1 verb objectனு தான் சொல்லணும். இது எந்த டென்ஸின் ஸ்ட்ரக்சர்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸின் ஸ்ட்ரக்சர். மைண்டில் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் V1 verb object. சரியா பிள்ளைகள்? இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஹைலைட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், உங்களுக்கு கட்டாயமாக சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்னது, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்னதுன்னு தெரிய வேணும். ஓகே, சிங்குலர்னா என்ன? முதலாவது தமிழில் ஒருமை. ப்ளூரல்னா தமிழில் என்ன? பன்மை. ஆகவே சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்னது, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்னதுன்னு உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல ஓகே, I, we, you, they. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், people, children, fathers. இது எல்லாம் என்னது? ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேயா? நிறைய மற்றதும் வரலாம். உதாரணத்துக்கு ட்ரீஸ்னு வரையலும், புக்ஸ்னு வரையலும், பென்ஸ்னு வரையலும். ஓகேயா? பென்சில்ஸ்னு வரையலும், மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு வரையலும். சரியா? அதே மாதிரி ஆப்ஸ், அதாவது செயலிகள், ஆப், வாட்ஸ்ஆப், அதே மாதிரி ஆப்ஸ்னு வரையலும். எல்லாம் பன்மை தானே, ஒருமை பன்மை. ஒருமைனா சிங்குலர், பன்மைனா ப்ளூரல். ஆகவே I, we, you, they, ஸ்டூடெண்ட்ஸ், பீப்பிள், சில்ட்ரன், ஃபாதர்ஸ், மதர்ஸ், இது எல்லாத்தையும் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? ப்ளூரல் சப்ஜெக்ட் சொல்லுவோம். அதே மாதிரி he, she, it, tree, ஓகேயா, சைல்டு, புக், இதெல்லாத்தையும் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க, மைண்டில் போட்டுக்கோங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் சிங்குலர் வேர்பை பயன்படுத்தணும். எப்படி? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் சிங்குலர் வேர்பை பயன்படுத்தணும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொன்னால் ப்ளூரல் வேர்பை பயன்படுத்தணும். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா சிங்குலர் வேர்புனா என்ன? உங்களுக்கு தெரியும் சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்னது, ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்னதுன்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு தெரியுமா சிங்குலர் வேர்ப்னா என்னது, ப்ளூரல் வேர்ப்னா என்னதுன்னு சொல்லி தெரியணும். அது சொல்லித்தாரேன் பாருங்க. ஓகே, பாருங்க பிள்ளைகள், இங்கே சொல்கிறேன். நாங்கள் வேர்ப் லிஸ்ட் படித்தோம். என்ன? எங்களோட செகண்ட் கிளாஸில் நாங்கள் வேர்ப் லிஸ்ட்டை படித்தோம். வேர்ப் லிஸ்ட் பாருங்கள். V1, V2, V3 இப்படி 3 காலம் இருக்குமா? ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும்? V1, V2, V3. நாங்கள் இந்த V1 கேட்டகரியை மட்டும்தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். வேறு எந்த V2வையோ V3யோ வேறு எதுவும் எடுக்க இயலாது. எது மட்டும் எடுக்கணும்? இந்த V1 மட்டும் எடுக்கணும். V1 எடுக்கணும். அதனால தான் ஸ்ட்ரக்சர்லேயே சப்ஜெக்ட் V1 verb objectனு சொல்கிறோம். கட்டாயமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இந்த V1 verb தான் எடுக்கணும். சரியா? ஓகே தானே? அப்போ நான் உங்களுக்கு வேர்ப் லிஸ்ட்டில் காட்ட போகிறேன் சிங்குலர் வேர்ப் என்ன, ப்ளூரல் வேர்ப்னா என்னன்னு சொல்லி. ஓகே, ஓகே, விளங்கும் நினைச்சிறேன். பாருங்க பிள்ளைகள், இதுதான் வேர்ப் லிஸ்ட், வினை சொற்களின் அட்டவணை. கூடிய சீக்கிரம் நான் இதை டைப் பண்ணி உங்களுக்கு தெளிவான முறையில் அனுப்புகிறேன். டோன்ட் வரி, இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. வேர்ப் லிஸ்ட், வினை சொற்களின் அட்டவணை. இது V1 verb. verb 1 தான் ஷார்ட் என்ன சொல்கிறோம்? V1. இது V2 ஷார்ட் ஃபார்ம்க்கு என்ன? V2. இது V3, சாரி, இது verb 3 ஷார்ட் ஃபார்ம்க்கு என்ன? V3. இது தமிழ் மீனிங். ஓகேயா?
சரியா? ஆகவே நான் இந்த V1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. V1 இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த V2வையோ V3யோ நீங்கள் பார்க்கக்கூடாது. காரணம் என்ன? நாங்கள் பார்க்குறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இதை மட்டும் தான் பார்க்கணும். பாருங்கள் பிள்ளைகள், இந்த V1 வேர்ப் வந்து ப்ளூரல் V1ம் இருக்குது, சிங்குலர் V1ம் இருக்குது, ING V1ம் இருக்குது. இது மூணே விளங்கிக்கோங்க. வேர்ப் 1 V1 அப்படின்னு சொன்னால் ப்ளூரல் V1 காணப்படுது, சிங்குலர் V1 காணப்படுது, ING V1 காணப்படுது. விளங்கிச்சா? எகெயின் என்ன எகெயின் சொல்கிறேன், தெளிவான முறையில் விளங்கிக்கோங்க. சரித்தானே? இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே சொல்லிக்குது என்னதுன்னு சொன்னால், ஓகே பாருங்கள், இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட்னு என்ன? ஹீ, ஷீ, இட், அதெல்லாம். சிங்குலர் சப்ஜெக்ட்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் வேர்பை பயன்படுத்தணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொன்னால் ப்ளூரல் வேர்பை பயன்படுத்தணும். ஆகவே இந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் என்ன தெரியுமா? இது தான் சிங்குலர் வேர்ப். ரெண்டாவது சிங்குலர் வேர்ப் விளங்கிச்சா? இவரைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி? சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் இந்த சிங்குலர் வேர்பை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் இந்த ப்ளூரல் வேர்பு தான் பயன்படுத்தணும். இந்த ING வேர்ப் வந்து வேறு. சரியா? இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த ரெண்டு பற்றி மட்டும் யோசிங்க. சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொன்னால் இந்த சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொன்னால் இந்த ப்ளூரல் வேர்ப். விளங்கிச்சா? சரி, இப்போ ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் சிங்குலர் சப்ஜெக்டை வச்சு மட்டும் உங்களுக்கு நான் இன்றைக்கி முழு வாக்கியங்களையும் உருவாக்கி காட்ட போகிறேன். சரியா? ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு நான் போக மாட்டேன். சிங்குலர் சப்ஜெக்ட் அதை வச்சு மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதமான இந்த 6ஐயும் உருவாக்கி செல்ல போகிறேன். ஓகேயா? சரிதானே? விளங்கிக்கோங்க, நான் ப்ளூரல் சப்ஜெக்டை சொல்லித்தர மாட்டேன். இன்றைக்கி சிங்குலர் சப்ஜெக்ட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே அவசரப்பட்டு யாரும் ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். எனக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்னதுன்னு தெரியாட்டி எனக்கு செய்ய வழி இல்லை. நான் சொல்லி தந்திக்கிறேன் தானே ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்னதுன்னு சொல்லி. I, we, you, they, ஸ்டூடெண்ட்ஸ், பீப்புள், சில்ட்ரன், ஃபாதர்ஸ், அந்த மாதிரி வரதெல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஆகவே நான் ப்ளூரல் சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி சொல்லித்தர மாட்டேன். இன்றைக்கி சொல்லித்தர பார்க்குறது சிங்குலர் சப்ஜெக்ட். சரியா? ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ நான் டைரெக்டாக போகிறேன் பிள்ளையே. சரியா? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரித்தானே? முதலாவது என்னதுன்னு கேட்டால் அஃபிர்மேட்டிவ். தமிழ் மொழியில் யோசிக்க பார்ப்போம். ரோஹான் படம் ஒன்றை வரைகின்றான். இப்போ நான் அதை தான் இங்கிலீஷில் எழுத போகிறேன். சரியா? விளங்கிக்கோங்க. முதலாவது, இப்போ நான் வித்தியாசமான வேர்ப் எடுக்க போகிறேன். எனக்கு வித்தியாசமான வேர்ப் எடுக்க தான் ஆசை. அப்போ பாருங்கள், நான் 3 வேர்ப்ஸ் எழுதியிருக்கிறேன் இந்த இடத்துல. பாருங்கள், எப்பாஷ், எப்பாஸ். எப்பாஸ் அப்படின்னு சொன்னால் வெட்கம் அடைதல். வெட்கப்படுறது தெரியும் தானே? அதை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், எப்பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெட்கம் அடைதலுக்கு நிறைய மீனிங் இருக்குது தான், நிறைய வேர்ப் இருக்குது, நிறைய வினைச்சொற்கள் இருக்குது. எப்பாஸ் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். சரியா? இது சில பேர் எபேஸ்ன்னு சொல்கிற, எபாஸ்ன்னு சொல்கிற, ரெண்டும் ஓகே. சரியா? எபாஸ் நான் எடுக்கிறேன். வெட்கம் அடைதல். சரியா? தமிழ் மொழியில் யோசிக்க பார்ப்போம். அதை வச்சு நீங்கள் முதல்ல தமிழ் மொழியை நாங்கள் உருவாக்கி கொள்ளுவோமே. உதாரணத்துக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் தான் எடுக்கணும். இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொன்னால் ருவான். ருவான்கிற சிங்குலர் சப்ஜெக்ட் தானே? பாருங்கள், ருவான் வெட்கம் அடைகிறான், அல்லது ருவான் வெட்கப்படுகிறான். சரிதானே? ரோஹான் வெட்கம் அடைகிறானா? ரோஹான் வெட்கமடைவது இல்லை. ரோஹான் வெட்கமடைவது இல்லையா? ஏன், அப்படி இல்லைனா எப்படி, அப்படி இல்லைனா எதற்காக ரோஹான் வெட்கமடைகிறான்? ஏன் ரோஹான் வெட்கமடைவது இல்லை? இப்போ முதலாவது என்னது? ரோஹான் வெட்கமடைகிறான். அதுதான் என்ன? அஃபிர்மேட்டிவ் அல்லது ஸ்டேட்மெண்ட். அதை நான் இப்போ இங்கிலீஷில் எழுத போகிறேன். சரியா? ஸ்ட்ரக்சரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட்,
V1 verb object. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஹான்கிறது என்னது? சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டா? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் என்ன வேர்ப் எடுக்கணும்? சிங்குலர் வேர்ப் எடுக்கணும். சரியா? ஓகே, கவனிச்சுக்கோங்க. ஒன்றாவது எழுதுகிறேன். ரோஹான் 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 எழுத தெரியும் தானே? இங்கிலீஷில் ஒவ்வொரு பேரையும் நாங்கள் எழுத பழகணும். அது பெரிய விஷயம் இல்லையே. உங்களுக்கு ரோஹான் எழுத தெரியாட்டி உங்களோட நேமே எழுதுங்க. அப்போ ரோஹான் பாருங்க. ரோஹான்கிறது ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்களே. சப்ஜெக்ட், V1 verb object. சப்ஜெக்ட் தான் யாரு? ரோஹான். இப்போ V1 verb பாருங்க, இது சிங்குலர் சப்ஜெக்ட் தானே. ரோஹான்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் என்ன எடுக்கணும்? சிங்குலர் verb எடுக்கணும். பாருங்க, சிங்குலர் verb என்னதுங்க? இந்த verb 1ல் எது சிங்குலர் verb? ரெண்டாவதாக இருக்கிறது. இவரைத்தான் நீங்கள் எடுக்கணும். இவரை எடுத்தால் பிழை. இவரைத்தான் எடுக்கணும். சொல்லி தந்தேன் தானே. இது ரோஹான்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் இவரைத்தான் எடுக்கணும். ஓகேயா? ஆகவே ரோஹான் இது எடுக்கிறேன். இப்போ நான் இது எடுக்கிறேன். எபாசஸ். ரோஹான் எபாசஸ். இப்போ இதுக்கு மீனிங் என்ன பிள்ளைகள்? ரோஹான் வெட்கமடைகிறான் அல்லது வெட்கப்படுகிறான். எழுதுகிறேன் நான். ரோஹான் வெட்கப்படுகிறான். விளங்கிருச்சா? ரோஹான் எபாசஸ். ரோஹான் வெட்கப்படுகிறான். தமிழில் நாங்கள் எப்படி கேட்போம்? அடுத்தது ரோஹான் வெட்கப்படுகிறானா அப்படித்தானே கேட்போம். அது எப்படி? அப்ப இது என்ன பிள்ளைகள்? அஃபிர்மேட்டிவ். அடுத்தது என்னது? இன்டரகேட்டிவ். இன்டரகேட்டிவ் பார்ப்போமா? இப்போ வினா வாக்கியம் விளங்கிச்சா? வினா வாக்கியம் என்ன? கேள்வியா கேட்கறதுனா. இப்போ எப்படி நான் கேள்வியா கேட்கறது? ரோஹான் வெட்கப்படுகிறான். ரோஹான் வெட்கப்படுகிறானா? ரோஹான் வெட்கப்படுகிறானுக்கு எப்படி இங்கிலீஷில்? ரோஹான் எபாசஸ். அப்போ நீங்கள் கேள்வியை கேட்கணும். மைண்டில் போட்டுக்கோங்க. எந்த டென்ஸில் இருந்தாலும் சரி, அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் கண்டினியூவஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு டென்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கணும்னு சொன்னால் வாக்கியம் தொடங்குறப்ப நீங்கள் கட்டாயமாக பி வேர்பை எடுக்கணும். நான் பி வேர்ப்னா என்னன்னு சொல்லி தந்தேன் தானே. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எத்தனை பி வேர்ப் இருக்குது? 2 பி வேர்ப். என்னென்னது? டூவும் டஸ்ஸும். சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொன்னால் அதுக்கு பயன்படுத்துகிற பி வேர்ப் என்ன? டஸ். ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொன்னால் அதுக்கு பயன்படுத்துகிற பி வேர்ப் என்ன? டூ. அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாட்டி பிரச்சனை. அது கஷ்டமானது ஒன்றும் இல்லையே. பெரிய பெரிய சமன்பாடுகள் ஒன்றும் இல்லையே. கணிதத்தில் மாதிரி லேசானது தானே. சிங்குலர் சப்ஜெக்ட்னா டூ, சிங்குலர் சப்ஜெக்ட்னா டஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட்னு சொன்னா டூ. அப்போ நான் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுக்கு நான் வாக்கியத்தில் முதல்ல யாரை கொண்டு வரணும்? பி வேர்பை எடுக்கணும். நான் பி வேர்பை எடுக்கணும். ரோஹான்கிறது சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டா? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்னா அதுக்குள்ள பி வேர்ப் என்ன? டூவா டஸ்ஸா? டஸ். அப்போ நான் டஸ்ஸை தானே முன்ன கொண்டு வரணும். ஓகே, அப்போ நான் டஸ் எழுதுகிறேன். கேபிட்டல் டியில் எழுதணும், கேபிட்டல் ஆர். காரணம் என்ன? வாக்கியம் தொடங்குறப்ப கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன. ஆகவே டஸ். இதை எழுதணும். டஸ் ரோஹான். பாருங்க, டஸ்ஸை முன்னுக்கு எடுத்தேன். டஸ் ரோஹான். அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டால் பாருங்க பிள்ளைகள், சிங்குலர் சப்ஜெக்ட் ரோஹான் அப்படிங்கிறனால தான் சிங்குலர் வேர்பை எடுத்தோம். சரியா? பாருங்க, சிங்குலர் வேர்ப் அதாவது ப்ளூரல் வேர்புக்கும் சிங்குலர் வேர்புக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? பாருங்க, இந்த இடத்துல எபாஸ்ன்னு சொல்லிக்குது, இந்த இடத்துல எஸ் ஒன்று அதாவது இஎஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த இஎஸ் இருக்கார்த்தானே, இந்த இஎஸ் அப்படின்னு சொன்னால் டஸ். பாருங்க, டஸ் பிரிஞ்சு வந்துருச்சு, இங்கே எழுதிட்டேன். அப்போ யார் மிஞ்சிரா? எபாஸ்.
அப்போ அந்த எபாஸ் யாரு? ப்ளூரல் verb. அவர் மிஞ்சிறாரு. நீங்கள் உடைச்சு பாருங்களே, உடைச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த இஎஸ்ஸை நீங்கள் முன்னுக்கு எடுத்துட்டீங்க. யார் மிஞ்சிரா? இவர். அப்போ இதை எழுதுங்க, எபாஸ் கொஷின் மார்க். இது முற்றுப்புள்ளி, இது கொஷின் மார்க். ஏன்? இது கேள்வி. இன்டரகேட்டிவ் அல்லது கொஷன். இதுக்கு மீனிங் என்ன? ரோஹான் வெட்க, யோசிங்க பார்ப்போம் என்ன வரும்? படுகிறானா. சரியா? விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரியா? கேள்வி கேட்கணுமாக இருந்தால் டூ டஸ் முன்னுக்கு எடுக்கணும். இவங்களுக்கு டஸ் தான் வரும். அடுத்து ரோஹான் பேர் எழுதணும். அடுத்தது இந்த இஎஸ் இங்கே உடஞ்சி வந்தால் டஸ்ஸாக மாறும். ஸோ மிஞ்சிறது இவர். ஸோ இதை போடணும். பாருங்கள், தமிழ் மொழியில் என்ன? ரோஹான் வெட்கப்படுகிறான். அடுத்தது ரோஹான் வெட்கப்படுகிறானா. அடுத்தது ரோஹான் வெட்கப்படுவது இல்லை. அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? பாருங்க அஃபிர்மேட்டிவ் முடித்தோம், இன்டர்கேட்டிவ் எழுதினோம். இப்போ என்ன? நெகட்டிவ். இப்போ ஒரு புதிய விஷயத்தை சொல்லி தர போகிறேன். என்னதுன்னு சொன்னால், நீங்கள் எப்படி ஒரு வாக்கியத்தை கேள்வியாக மாற்றணுமோ டூடஸ் முன்னுக்கு எடுக்கிறீங்க தானே, அதே மாதிரி ஒரு வாக்கியத்தை நீங்கள் எதிர்மறையாக ஆக்கணும்னு சொன்னால் நாட் சேர்க்கணும். அதாவது நெகட்டிவாக மாற்றணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நாட் சேர்க்கணும். சரியா? பாருங்க, நான் எப்படி நாட் சேர்க்கிறேன்னு சொல்லி பாருங்க. நான் எழுதுறேன் ரோஹான் எழுதின பிறகு ரோஹான் அப்படின்னு சொன்னா ரோஹானுக்குள்ள பீவப் என்ன? டஸ். டூ டஸ்ல யோசிச்சு பாருங்க. ரோஹான டஸ். அப்ப டஸ் முன்னுக்கு எழுதணும். நான் சொன்னேன் தானே, இது நெகட்டிவ், எதிர்மறை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நாட் சேர்க்கணும். எப்படி நாட் சேர்க்கணும்னு கேட்டா, இந்த டஸ்க்கு அடுத்ததாக தான் நாட் சேர்க்கணும். சேர்க்கிறேன் நான் நாட். ஓகேயா? இப்போ எபாஸ்னு வருமா அல்லது எபாசஸ்னு வருமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதுக்கு அடுத்ததா எபாஸ்னு வருமா, எபாஸ்னு வருமா, எபாசஸ்னு வருமா? ஓகே, நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். பாருங்க பிள்ளைகள், இது இங்கே எழுதுறேன் நான். பாருங்க, எபாசஸ் எப்படி உருவாகி இருக்கு தெரியுமா? எப்படி உருவாகி இருக்குன்னு சொன்னா, டஸ் பிளஸ் எபாஸ் தான் எபாசஸ். டஸ் பிளஸ் எபாஸ் தான் எபாசஸ். இப்போ டஸ்ஸை முன்னுக்கு எடுத்தா யார் மிஞ்சுவா? எபாஸ். பாருங்க, இந்த இடத்துல டஸ் இருக்காரா இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல டஸ் இங்கே மாறி வந்தனால எபாஸ் மிஞ்சுது, எபாஸ் போட்டோம். இந்த இடத்துல பாருங்க, டஸ் மிஞ்சுது தானே, டஸ் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ எபாசஸ்னு வருமா? இல்லை, இவர் தான் வருவார், இவர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எபாஸ்னு எழுதணும். நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னால், சிங்குலர் verb இந்த இடத்துல மட்டும்தான் வரும். மற்றது எல்லா இடத்துலையுமே இவர் தான் வருவார். அதாவது ஸ்ட்ரக்சர் முதலாவதுக்கு மட்டும்தான் இந்த சிங்குலர் verb, மற்றதுக்கு எல்லாருக்குமே ப்ளூரல் verb தான். விளங்கி இருக்கும் நினைச்சிரு. இது முற்றுப்புள்ளி. இது என்ன? நெகட்டிவ். பாருங்க, ரோஹான் வெட்கப்படுகிறான், ரோஹான் வெட்கப்படுகிறானா. அடுத்தது என்ன? ரோஹான் வெட்கப்படுவது இல்லை. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? ரோஹான் வெட்கப்படுவது என்னது? இல்லை. முற்றுப்புள்ளி. சரியா? இன்னொரு விஷயத்தை சொல்லித்தாரேன், லேசான விஷயம்தான். பாருங்க, டஸ் நாட். டஸ் நாட் இதை எங்களுக்கு சேர்த்து எழுதலாம். எப்படி சேர்த்து எழுதலாம்னு கேட்டால், ஷார்ட் ஃபார்ம்னு கோப்பில் எழுதிக்கோங்க. ஷார்ட் ஃபார்ம் பாருங்க, டஸ் நாட் ஈக்குவல் டசன்ட். சரியா? டஸ் நாட் எதுக்கு சமனாக இருக்கும்? டசன்ட்னு எழுதலாம் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் ப்ரெக்கெட்டில் போட்டுக்கொள்கிறேன், டசன்ட்னு போட்டுக்கொள்கிறேன். பிரச்சனை இல்லையே உங்களுக்கு. டஸ் நோட்டை சேர்த்து எழுதினா டசன்ட்னு வரும். அப்போ டஸ் நோட் நீங்கள் எழுதியிருக்கிறேன், ப்ரெக்கெட்டில் டசன்ட் எழுதுறேன். பிரச்சனை இல்லையே. ஓகே, இப்போ தமிழ் வழி யோசிச்சு பாருங்க. ரோஹான் வெட்கப்படுகிறான், ரோஹான் வெட்கப்படுகிறானா. அடுத்து ரோஹான் வெட்கப்படுவது இல்லை. அடுத்தது ரோஹான் வெட்கப்படுவது இல்லையா. பாருங்க, அஃபிர்மேட்டிவ் பார்த்தோம்.
இன்டரகேட்டிவ் பார்த்தோம், நெகட்டிவ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கணும்? நெகட்டிவ் இன்டரகேட்டிவ். பாருங்க, இது வந்து ஒரு வினா வாக்கியம். நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னதுன்னு சொன்னா, கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் வாக்கியத்தில் முதல்ல யாரை கொண்டு வரணும்? பி வேர்ப்ஸை முன்ன கொண்டு வரணும். என்ன பாருங்க, இந்த இடத்துல இது கேள்வி, யாரு முன்னுக்கு இருக்கிறாரு? பி வேர்ப் டஸ். டூ டஸ் எடுக்கணும், இந்த இடத்துல டஸ் தான். அப்ப எதிர்மறை வினா வாக்கியம், இது ஒரு கேள்வி தானே. அப்ப நீங்க வாக்கியத்துல முதல்ல யாரை கொண்டு வரணும்? பி வேர்பை தான் முண்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரப்ப நீங்க கவனமாக இருக்கணும். என்னதுன்னு சொன்னா, மேல டஸ் எடுத்த மாதிரி நோமலா இங்க டஸ்ன்னு எடுக்க இயலாது. ஏன்னா இது இன்டரகேட்டிவ். இப்ப எழுத போறது நெகட்டிவ் இன்டரகேட்டிவ். அப்ப நெகட்டிவ்னா நான் என்ன சொன்னேன்? நாட் சேர்க்கணும். பாருங்க, இது கேள்வி, அதே மாதிரி நெகட்டிவ். கேள்வினா டஸ் டூவை முன்னுக்கு எடுக்கணும், நெகட்டிவ்னால நாட் எடுக்கணும். அப்ப ரெண்டையும் சேர்த்து பாருங்க, இந்த டசன்ட் இவரைத்தான் நாங்கள் முன்னுக்கு எடுக்கணும். சரியா? இப்போ நான் சொல்லி தந்தேன், டஸ் நாட்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா டசன்ட்னு எழுதலாம். பிள்ளைகள், நீங்கள் இந்த டஸ் நோட்டை இங்கே முன்னு கொண்டு வர இயலாது. காரணம் என்னதுன்னு கேட்டால், தொழில்நுட்ப ரீதியாக இப்போ புதிய ஆங்கிலம் தான் வழக்கலாறில் இருக்கு, அநேகமான மக்கள் வந்து பயன்படுத்துறது இல்லை. அதால் நெகட்டிவ் இன்டரகேட்டிவ்ல இந்த சுருக்கணம் தானே நாங்கள் டசன்ட்னு எடுத்தோமே, அவரைத்தான் நாங்கள் முன்னுக்கு எடுக்கணும். பாருங்கள், நான் எழுதுறப்ப விளங்கும். முன்னுக்கு நான் இங்கே என்ன எடுக்கணும்? டசன்ட். ஓகேயா? எனக்கு டஸ் நோட்னு எனக்கு பிரித்து எழுத இயலாது. பிரித்து எழுதுனா பிழை இல்லை, ஆனால் அப்படி யூஸ் பண்ணுறது இல்லை. டசன்ட்னு சேர்த்து தான் எழுதணும். இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து எழுதினாலும் சரி, பிரித்து எழுதினாலும் சரி, ஆனால் இந்த இடத்துல தான் கவனமாக இருக்கணும். அப்போ டசன்ட் பாருங்க, இந்த இடத்துல டஸ், இந்த இடத்துல டசன். அப்போ இங்கே என்ன வரணும்? ரோஹான். இந்த இடத்துல என்ன? எபாஷ். ஏற்கனவே சொன்னேன், எந்த இடத்துல டஸ் 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 வருதோ அங்கே இதெல்லாம் இந்த வேர்பாக தான் இருக்கும், ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கும். அது தெரியும் தானே? ஓகே. அப்போ இது என்ன? நெகட்டிவ் இன்டரகேட்டிவ். இதுக்கு என்ன மீனிங்? அப்போ ரோஹான் வெட்கப்படுகிறான், ரோஹான் வெட்கப்படுகிறானா, ரோஹான் வெட்கப்படுவது இல்லை. அடுத்தது என்ன? ரோஹான் வெட்கப்படுவது இல்லையா? சரியா? இது அவளும் முடிச்சிருக்கிறோம். பாருங்க, அஃபிர்மேட்டிவ் முடித்தோம், இன்டரகேட்டிவ் முடித்தோம், நெகட்டிவ் முடித்தோம், நெகட்டிவ் இன்டரகேட்டிவ் முடித்தோம். மீதி ரெண்டு மிஞ்சிறாரு. யாரு? பாசிட்டிவ் டபிள்யூஎஸ் கொஸ்டின், நெகட்டிவ் டபிள்யூஎஸ் கொஸ்டின். அதை நாங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதை இப்போ விளங்கப்படுத்திட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டபிள்யூஎஸ் கொஸ்டின் என்னது பிள்ளைகள்? டபிள்யூஎஸ் கொஸ்டின்ஸ்ன்னா வேறு எதுவும் இல்லை, லேசானது ஒன்று தான். ஓகேயா? டபிள்யூஎஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும். ஹவு. ஹவுனா என்ன? எப்படி. ஓகேயா? ஹவுனா என்ன? எப்படி. அடுத்து வைனா என்ன? ஏன். அடுத்து வாட், அதுக்கு மீனிங் என்ன? என்ன. அடுத்தது வந்து ஹவு மச்னா என்ன? எவ்வளவு. விச்னா என்ன? எந்த. ஆகவே இது எல்லாத்தையும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? WH கொஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இது WH கொஷன்ஸ் இல்லை, இது WH கொஷன்ஸ் இல்லை, இது WH கொஷன்ஸ் வேர்ட். சரியா? இப்போ பாருங்க, WH கொஷன் என்னதுன்னு சரின்னு பார்ப்போம். ஓகேயா? சரிதானே? பார்ப்போம். இப்போ WH கொஷின்ஸ்னால் என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பார்த்துக்கோங்க பிள்ளைகள்.
ரெட் பெனா விளங்குமோ தெரியா எழுதுறது? WH questions. WH questions அப்படின்னு சொல்கிறது 2 வகைப்படும். சரியா? WH questions அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்றாவது வகை என்னதுன்னு சொன்னால் 2 வகைப்படும். ஒன்றாவது பாசிட்டிவ் WH question. அடுத்தது நெகட்டிவ் WH question. இது என்ன தெரியுமா? அதாவது நாங்கள் பேசும் பொழுது அடே எனக்கு ஏழுமா அப்படின்னு கேட்குறது தான் என்ன? சாரி, அடே நாளைக்கு நான் எப்படி அந்த கவிதையை சொல்ல போகிறேன், அடே நாளைக்கு நான் எப்படி அதை ஜெயிக்க போகிறேன், அது எல்லாமே என்ன? பாசிட்டிவ் WH question. அடே நாளைக்கு நான் அதை எப்படியும், அதாவது நாளைக்கு நான் அதை எப்படி செய்ய மாட்டேன். அதாவது உதாரணத்துக்கு நம்ம கோபப்பட்டு கேட்போம், என்ன நீ எப்படி சொல்ல நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி, நீ எப்படி சொல்கிறாய் நான் அதை செய்ய மாட்டேன் என்று. அதெல்லாம் தான் நான் சொல்லுவோம் நெகட்டிவ் WH question. சின்ன ஐடியா, குழம்பு தேவையில்லை, நான் சும்மா சொன்னேன் பேச்சு வழக்கில். ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு நீங்கள் விலகிக்கணும் என்ன? WH question வேர்ட்ஸ் இது தான். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நான் இது மட்டும் சொல்லி தந்தேன். இது WH question வேர்ட்ஸ். WH questions 2 வகைப்படும். பாசிட்டிவ் WH question, நெகட்டிவ் WH question. இப்போ நான் விலகப்படுத்த போகிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் WH questions உருவாக்குறது, அதே மாதிரி நெகட்டிவ் WH questions உருவாக்குறதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன திறமை செய்யணும்? உங்களுக்கு விருப்பமான ஒரு WH question வேர்டை நீங்கள் தெரிவு செய்யணும். சரியா? இப்போ இது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு விருப்பமானது என்ன தெரியுமா? எனக்கு விருப்பமானது வை. எனக்கு வை தான் விருப்பம். நான் சூஸ் பண்ணிட்டேன் வை. வைனா என்ன தமிழில்? ஏன். பாருங்கள் WH question வை. வையை நான் வச்சுக்கொள்கிறேன் கையில். பாருங்கள் சரியா? இந்த இடத்துல இந்த இன்டரகேட்டிவ் இருக்குது தானே, இன்டரகேட்டிவ்க்கு முன்னுக்கால, இந்த டஸ்க்கு முன்னுக்கால நான் வை ஆட் பண்ணேன்னு சொன்னால் அதுதான் என்ன? பாசிட்டிவ் WH question. அதே மாதிரி நெகட்டிவ் இன்டரகேட்டிவில் இதுக்கு முன்னுக்கால நான் வை போட்டேன்னு சொன்னால் அதுதான் என்ன? நெகட்டிவ் WH question. விளங்கிடுச்சா பிள்ளைகள்? விளங்கி இருக்கும். இப்போ எனக்கு விருப்பமாக இருக்குது நான் ஹவ், எப்படி, அதாவது இந்த எப்படி அப்படிங்கிற மீனிங்கை நான் எடுக்கிறேன். ஹவுனா என்ன? எப்படி. எனக்கு இப்போ முதலாவது நான் பாசிட்டிவ் WH question உருவாக்கணும். ஸோ இன்டரகேட்டிவ் முன்னுக்கு நான் ஹவ் போடுறேன். அதுதான் என்ன? பாசிட்டிவ் WH question. அதே மாதிரி நெகட்டிவ் இன்டரகேட்டிவ்க்கு முன்னுக்கு இங்கே நான் ஹவ் போடுறேன். அதுதான் என்ன? நெகட்டிவ் WH question. இப்போ நான் வை எடுக்கிறேன், 5வது எழுத போகிறேன். அதாவது இந்த இன்டரகேட்டிவ்க்கு இங்கே தான் நான் போடணும். பாருங்கள் வை, இதை பார்த்து அப்படி எழுதி கொள்கிறேன் நான். இந்த இடத்துல கேபிட்டல் டி, இந்த இடத்துல ஏன் சிம்பிள் டி? காரணம் வாக்கியம் தொடங்குறப்ப இது கேபிட்டல் டி, இது நடுவில் தானே இருக்குது. அப்போ இது தான் கேபிட்டல் WO வரணும். அப்போ இதை பார்த்து அப்படியே எழுதி கொள்கிறேன். ஓகே, இது என்ன? இப்போ பாசிட்டிவ் WH question. இதுக்கு மீனிங் என்னன்னு யோசிங்க பார்ப்பேன். இது ரோஹான் வெட்கப்படுகிறான். ரோஹான் வெட்கப்படுகிறானா? ரோஹான் வெட்கப்படுவது இல்லை. ரோஹான் வெட்கப்படுவது இல்லையா? வைன என்ன மீனிங்? ஏன். அப்போ மீனிங் என்ன? ரோஹான் ஏன் வெட்கப்படுகிறான், அதுதான் மீனிங். விளங்கிச்சா? ரோஹான் ஏன் வெட்கப்படுகிறான். ரோஹான் ஏன் வெட்கப்படுகிறான். பிள்ளைகள் இந்த இடத்துல வைக்கு பதிலா நான் ஹவ் போட்டேன்னா என்ன மீனிங்? ஹவுனா என்ன? எப்படி. ஆகவே வைக்கு பதிலாக ஹவ் போட்ட மீனிங் என்ன? பாருங்க, வைனா என்ன மீனிங்? ஏன். அப்ப ரோஹான் ஏன் வெட்கப்படுகிறான். பாருங்க, இப்ப நான் வைக்கு பதிலாக ஹவ் போடுறேன். ஹவுனா எப்படி. அப்ப மீனிங் எப்படி வரும்? ரோஹான்
எப்படி வெட்கப்படுகிறான்னு சொல்லி வரும். ஏன்னு சொன்னா பாருங்க, இப்போ வைனா ஏன், ஹவுனா என்ன, எப்படி. அப்போ ருஹான் எப்படி வெட்கப்படுகிறான்னு சொல்லி வரும். சரியா? இப்போ நான் அடுத்தது எடுக்கிறேன் வெயா. வெயா அப்படின்னா என்ன? வெயா அப்படின்னா என்ன? சரி, விளங்குமோ தெரியா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே எழுதியிருக்கிறேன். வெயா அப்படின்னா என்ன? எங்கே. அப்போ வைக்கு பதிலாக நான் வெயா அப்படின்னு போட்ட என்ன மீனிங்? ரோஹான் எங்கே வெட்கப்படுகிறான். ஸோ நீங்கள் மாற்றலாம், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் மாற்றினா மட்டும் போதும். விளங்கிச்சா? இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்துடும். பாருங்க, அப்போ நான் பாசிட்டிவ் WH கொஸ்டினை உருவாக்கினேன். இப்போ நான் நெகட்டிவ் WH கொஸ்டினை நான் உருவாக்கணும். என்ன ஐடியா? இந்த நெகட்டிவ் இன்டர்நெகட்டிவ்க்கு முன்னுக்கால அந்த WH கொஸ்டின் வேர்டை போடணும். போடுறேன்னு பாருங்கள். வை இதை பார்த்து அப்படி எழுதி கொள்கிறேன். இந்த இடத்துல கேபிட்டல் டி, இந்த இடத்துல சிம்பிள் டி. காரணம் தெரியுமே. அப்போ டசன்ட் ரோஹான் எபாஷ். இது என்ன? நெகட்டிவ் WH கொஸ்டின். பாருங்க, ரோஹான் வெட்கப்படுகிறான். ரோஹான் வெட்கப்படுகிறானா? ரோஹான் வெட்கப்படுவது இல்லை. ரோஹான் வெட்கப்படுவது இல்லையா? ரோஹான் ஏன் வெட்கப்படுகிறான்? அடுத்தது என்ன? அப்போ ரோஹான் ஏன் வெட்கப்படுவது இல்லை. சரி, நாங்கள் ஆறையும் அழகான முறையில் தமிழ்லையும் எழுதினோம், இங்கிலீஷ்லையும் எழுதினோம். இதுக்கப்புறம் கஷ்டமாக பிள்ளைகள்? கஷ்டம் இல்லை. ஞாபகத்தில் இருக்கணும், நான் சிங்குலர் சப்ஜெக்டை தான் எடுத்திருக்கிறேன். நான் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஒன்றும் எடுக்கலை. ஐ, வி, யூ, தே, ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரீஸ் அடிக்கடி செல்கிறேன் பிள்ளைகள். இது கஷ்டமானது ஒன்றும் இல்லை. ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்ன, சிங்குலர் சப்ஜெக்ட் என்னன்னு கொஞ்சம் மைண்டில் போட்டுக்கோங்க. நான் இங்கே எடுத்தது சிங்குலர் சப்ஜெக்டை மட்டும் தான், ப்ளூரல் சப்ஜெக்ட் எடுக்கலை. அப்போ நீங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் ஆகுங்க. எது வரைக்கும்? நான் ப்ளூரல் சப்ஜெக்டை படித்து கொடுக்குற வரைக்கும் சிங்குலர் சப்ஜெக்டை வச்சு மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகுங்க. கஷ்டம் ஒன்றும் இல்லையே. பாருங்கள், எபாஷ்னா என்ன? வெட்கப்படுதல். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், எபைட். எபைட்னா என்னது? பின்பற்றல். அதாவது ஒரு விஷயத்தை பின்பற்றுதல். எபைட்னா என்ன? பின்பற்றுதல். இப்போ நான் கொஞ்சம் குயிக்காக போகிறேன் இந்த இடத்துல. சரியா? நான் இங்கிலீஷில் மட்டும் எழுதுகிறேன், தமிழில் எழுதலை. ஓகே, டைம் போகிற அப்படிங்கிறதால. பாருங்கள், ஒன்றாவது நான் எபைட் எடுக்கிறேன். பாருங்கள், நான் இந்த இடத்துல யது யது அப்படின்னு எடுக்கிறேன். சரியா? யது அப்படின்னு சொன்னால் சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டா? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ எங்களோட ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட், V1 verb, object. அப்போ யதுன்னு எடுத்தா எபைட்டுன்னு வருமா, எபைட்ஸ்னு வருமா? இது வருமா, இது வருமா? இது தான் வரும், எபைட்ஸ் தான் வரும். அப்போ எபைட்ஸ்னு போடுறேன். ரூல்ஸ், இதுக்கு மீனிங் சொல்லுங்க பாப்போம். எபைட்ஸ்னா பின்பற்றுதல், ரூல்ஸ்னா விதிமுறைகள். யது விதிமுறைகளை பின்பற்றுகிறான். சரியா? அப்ப யது எபைட்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு என்ன? யது விதிமுறைகளை பின்பற்றுகிறான். அடுத்து யது விதிமுறைகளை பின்பற்றுகிறானா, அது எப்படி கேட்கணும்? கேள்வி கேட்கறதா இருந்தால் நாங்கள் வாக்கியத்தில் முதல்ல யார் எடுக்கணும்? டூ டஸ். இந்த இடத்துல டஸ்ஸா டூவா? டஸ். அப்போ நான் முன்னுக்கு எடுக்கவா? டஸ்ஸை எடுக்கிறேன். டஸ் யது எபைட்ஸ்னு வருமா, எபைட்டுன்னு வருமா? எபைட்டுன்னு தான் வரும். இதுக்கான காரணம் என்ன? இந்த இந்த எஸ் வந்து தான் டஸ்ஸா மாறிக்குது. அப்போ எபைட் மிஞ்சு ரூல்ஸ். இதுக்கு மீனிங் என்ன பிள்ளைகள்? யதுசன் விதிமுறைகளை பின்பற்றுகிறானா. அடுத்தது மீனிங் என்ன தமிழ்ல? யதுசன் விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லை. நீங்க வேற எந்த மீனிங்கும் எடுக்க வேணாம். சில பிள்ளைகள் பின்பற்றவில்லைன்னு போடுறாங்க, பிழை. அப்படி வராது, பின்பற்றுவது இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? நீங்க யது
டஸ் அடுவா டஸ் போடணும். இது நெகட்டிவ் தானே, எதிர்மறை தானே, பின்பற்றுவதில்லை. அப்போ என்ன செய்யணும், யாரை போடணும், நாட் போடணும். அப்போ டஸ் நாட் எபைட்னு தானே வரும். டஸ் இங்கே இருக்குது தானே, அப்போ எபைட் ரூல்ஸ். இதுக்கு மீனிங் என்ன பிள்ளைகள், யதுசன் விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லை. இல்லைன்னு வந்தால் நாட் வரணும். சரியா, கேள்வி கேள்வி வருகிறானா சாப்பிடுகிறான்னு கேட்டால் இங்கே டஸ் முன்னுக்கு வரணும். அப்படி அடுத்தது என்ன, யதுசன் விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லையா, என்ன செய்யணும், முன்னுக்கு கேள்வி கேட்கணும். பிள்ளைகள் டஸ் நாட் யது எபைட் ரூல்ஸ்னு போட்டால் சரியா பிள்ளையா, சரிதான். இந்த இடத்துல ஒரு பிழை இருக்கு பாருங்க பிள்ளைய. நான் சொன்னேன் டஸ் நெட், பாருங்க டஸ் நாட் வந்து டஸ்ன்னு மாறும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நெகட்டிவ் இன்டர்நெகட்டிவ்ல நாங்கள் இதை டஸ்ன்ட்டு தான் கேட்கணும். அப்போ இது சேர்த்து எழுதுங்க, டசன்ட் யது எபைட் ரூல்ஸ்னு என்ன, யது விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லையா. அடுத்தது என்னது, WH கொஷின் வேர்ட். எனக்கு நிறைய WH கொஷின் வேர்ட் இருக்குது தானே. சரியா, இப்போ நான் ஹவு எடுக்கிறேனே, என்ன செய்யணும், முதலாவது இது WH கொஷின் பாசிட்டிவ் WH கொஷின் என்னது, இந்த இன்டர்நெகட்டிவ் முன்னுக்கு ஹவு சேர்க்கணும். அப்போ என்ன செய்யணும், ஹவு டஸ் யது எபைட் ரூல்ஸ். இதுக்கு மீனிங் என்ன, இப்போ யது விதிமுறைகளை எப்படி பின்பற்றுகிறான், யது விதிமுறைகளை எப்படி பின்பற்றுகிறான். அடுத்தது என்ன, யது ஏன். இப்போ நான் ஏன் எடுக்கிறேனே, எனக்கு எப்படின்னு சொல்லி போர் அடிக்குது, ஏன் எடுக்கிறேன். யது ஏன் விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லை. எப்படி நான் எழுதணும் பாருங்க, இவருக்கு முன்னுக்கால நாங்கள் வை போட்டோம், சரி ஹவ் போட்டோம். அப்போ இவருக்கு முன்னுக்கால நான் என்ன செய்யணும், வை போடணும். அப்போ வை என்ன போடணும், அப்போ டசன்ட், வை டசன்ட் யது எபைட் ரூல்ஸ். இதுக்கு மீனிங் என்ன, யது ஏன் யது விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லை. சரியா பிள்ளைகள், இந்த இடத்துல நான் எடுத்தது சிங்குலர் சப்ஜெக்ட், இந்த இடத்துல எடுத்ததும் சிங்குலர் சப்ஜெக்ட். ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக சிங்குலர் சப்ஜெக்டுக்கு பழக்கப்பட வேண்டும். சிங்குலர் சப்ஜெக்டுக்கு நீங்கள் எக்கச்சக்கமான சென்டென்சஸ் எழுதணும். போன கிளாஸில் நாங்கள் தமிழ் மொழியில் மட்டுமே பார்த்தோம். தமிழ் மொழியில் நான் 5 தான் எழுத சொன்னேன். சரியா, உங்களுக்கு ஒரு ஐடியா நீ யோசிச்சிருக்கணும், தமிழ் மொழியில் எழுதுகிறோம், இங்கிலீஷில் எப்படி வரும்னு சொல்லி. இப்போ நான் இங்கிலீஷில் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்திக்கிறேன். மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நான் சொல்லி தந்திக்கிறேன். சரியா, அதில் மேக்ஸிமம்னா என்ன, அது கூடிய அளவு நீங்கள் எடுத்துக்கணும். சரியா, ஆகவே நீங்கள் வித்தியாசமான வேர்ப் எடுக்கலாம். இப்போ நான் வழக்கமாக ஈட் கட்னு செல்லாமல் எனக்கு வித்தியாசமான வேர்ப் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் எடுக்கணும். விளங்கிச்சா பிள்ளைகள், விளங்கியிருக்கும் நினைச்சிறேன். அதால் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ எடுத்தா கவுத்தோன்னு சொல்லி நீங்கள் தமிழ்லையும் எழுத போகக்கூடாது, இங்கிலீஷில் அதை கன்வெர்ட் பண்ணி போகக்கூடாது. ஓகேயா, எல்லாம் எடுத்தம் கவுத்தம்னு சொல்லி நாங்கள் டக்குன்னு எழுத போகக்கூடாது. முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால், மைண்டில் தமிழ் மொழிகளை தமிழ் அர்த்தங்களை உருவாக்குங்க. நான் சொல்லித்தந்த ரூல்ஸை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, வாக்கியங்களை உருவாக்குங்க. சரியா, அதால் இன்னைக்கு கிளாஸில், அதாவது இன்றைக்கி ஜூமில் நடக்க வேண்டிய கிளாஸை தான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு தெளிவான முறையில் ஒரு ஐடியா தந்திக்கிறேன். காரணம், ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எனக்கு இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு சொல்லித்தர இயலா. சரியா, அப்போ இன்றைக்கி நான் ஹோம் ஒர்க் தாரேன். நான் கண்டுபிடிச்சு கொள்ளணும் இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தேன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். அதால் இப்போ நான் ஒரு நம்பர் சொல்ல போகிறேன். அந்த நம்பரை எனக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணணும். சரியா, அந்த நம்பர் என்னதுன்னு சொன்னால் 4328.
4328 இந்த நம்பர் எனக்கு பர்சனலாக அனுப்பணும். இது நம்பரை மட்டும் அனுப்புங்க, நான் கெஸ் பண்ணிடுவேன் இவங்க வீடியோ பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. ஆகவே கட்டாயம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த நம்பர் எனக்கு அனுப்பணும். அப்போ தான் நான் ஷுவர் பண்ணுவேன். சரியா? ஓகே, விளங்கிச்ச பிள்ளைகள்? சரி, இப்போ நான் ஹோம்ஒர்க் ஒன்று தரவா? ஹோம்ஒர்க் தாரேன். ஹோம்ஒர்க் என்னதுன்னு சொன்னால், நான் நேற்று 5 எழுத சொன்னேன் தானே? எழுத சொன்னேனா இல்லையா? 5 எழுத சொன்னேன். எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எழுதல்லாட்டி எனக்கு தெரியாது பிள்ளைகள், எழுதி இருக்கணும். 5 நீங்கள் எடுத்து பாருங்கள், தமிழில் தானே எழுதியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? நான் சொல்லி தந்ததை வச்சு அந்த அவலத்தையும் நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றணும். ஏழுமா ஏழாதா? ஏழும் நினைக்கிறேன். சரியா? இந்த வீடியோ நான் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணிக்கிறேன். சரியா? அதால் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண ஏழும் அவங்க ஹெல்ப் எடுத்துக்கொள்வாங்க, ஏதாவது ஒரு சம்திங் எடுத்துக்கொள்வாங்க தானே. ஆகவே ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த நம்பர் எனக்கு பர்சனலாக அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு விளங்கும் யார் பார்த்திக்கிறாங்கன்னு சொல்லி. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், எனக்கு பண்ணுங்கள். சரியா பிள்ளைகள்? விளங்கி இருக்கும்னு நினச்சிறேன். விளங்கிக்கோங்க. சிங்கிள் சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் படித்து தந்தேன். ப்ளூரல் சப்ஜெக்ட் எதுக்கும் போகலை. அவசரப்பட்டு ப்ளூரல் சப்ஜெக்ட் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்னொரு அறிவுறுத்தல், இந்த சப்ஜெக்ட் V1 வெர்ப் ஒப்ஜெக்ட் இந்த ரூல்ஸை வச்சு மட்டும் வாக்கியங்களை உருவாக்க பழகுங்க. இப்போ வித்தியாசமாக எதுவும் எடுக்க போக வேண்டாம். உதாரணத்துக்கு பிள்ளைகள் கவனிச்சுக்கோங்க. ஐ ஆம் எ டாக்டர். ஐ ஆம் எ டாக்டர் அப்படிங்கிறதுல வந்து சரியா, சப்ஜெக்ட் யாரு? ஐ. இந்த இடத்துல வேர்பும் இல்லை, ஒப்ஜெக்டும் இல்லை. இதே இப்போ நான் 6 விதமாக கேட்ட மாதிரி, சரியா, இப்போ இதை நான் 6 விதமாக கேட்ட மாதிரி எனக்கு இது 6 விதமாக கேட்க இயலாது. காரணம் என்ன? இதில் வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் நிற்கிது, வேர்போ ஒப்ஜெக்டோ எதுவுமே இல்லை. ஆகவே இந்த மாதிரி எடுக்க இயலாது. ஆகவே நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்பணும் தான். எப்படி அனுப்பணும்னு கேட்டால், இந்த சப்ஜெக்ட் V1 வெர்ப் ஒப்ஜெக்ட் இதை வச்சு தான் நீங்கள் வாக்கியங்களை உருவாக்கணும். அதுவும் சிங்குலர் சப்ஜெக்டை வச்சு தான் வாக்கியங்களை உருவாக்கணும். சரியா? ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? என்னமாவது டவுட் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண இயலும். சரியா? ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்பணும். இந்த நம்பரை அனுப்பிட்டு கீழே ஹோம்ஒர்க்கும் செஞ்சு அனுப்புங்க. சரிதானே? ஓகே. அப்போ எங்களோட கிளாஸை வந்து நாளைக்கு நாங்கள் ஜூமில் வைப்போம். சரியா? இன்றைக்கி நடக்க வேண்டிய கிளாஸை நான் இப்படி யூடியூப்பில் போடுறேன், பிகாஸ் வேல்யூ எடுத்துக்கொள்கிறதுக்காக. ஆகவே அடுத்த கிளாஸை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஜூமில் வைப்போம். சரியா? ஜூமில் வைப்போம். அநேகமாக எக்ஸாம் வைப்பேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன செய்வேன், ஜூமில் கேட்க போகிற கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலும். சரியா? விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? ஓகே. இப்போ நான் விளங்கிக் கொள்ளணும், உங்களுக்கு விளங்கினிச்சா இல்லையான்னு சொல்லி. ஆகவே ஹோம்ஒர்க் கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க. அதில் தான் நான் உங்களை கண்டுபிடிச்சு கொள்ளேன் உங்களுக்கு விளங்கினிச்சா இல்லையான்னு சொல்லி. ஓகேயா? ஏற்கனவே நீங்கள் எழுதியிருந்தா சரி, நான் எழுதிட்டேன்னு தானேன்னு விடவேணாம், திரும்ப எழுதுங்க. சரியா? ஓகே. அப்போ நாங்கள் அடுத்த கிளாஸில் ஜூமில் சந்திப்போம். சரிதானே? வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.